வெல்கம் டு RMS அகாடமி. இன்னையோட டெய்லி நியூஸ் நாவிகேட்டர்ல ஜூலை 11th இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க, கண்டெய்னர் வல்னரபிலிட்டி. ஸோ நம்ம கண்ட்ரியில ஷிப்பிங் அப்படின்னு வரும்போது ஸோ அதில் கண்டெய்னர் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. ஸோ ஃபார் லாஜிஸ்டிக் பர்பஸ் அண்ட் ஃபார் ஆல்சோ எக்ஸ்போர்ட்டிங் அவர் இண்டிஜினியஸ்லி மேனுஃபேக்சர்ட் கூட்ஸ். ஸோ இந்த சினாரியோவில் இந்தியா எந்த அளவுக்கு கண்டெய்னர் அப்படின்ற மாதிரியான ஏரியாஸ்ல வல்னரபிளா இருக்காங்க, விச் மீன்ஸ் நம்மளுக்குன்னு இருக்கக்கூடிய கண்டெய்னரோட அளவு ரொம்ப கம்மியா இருக்குன்றதான் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. ஸோ அப்போ இதனால என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அண்ட் இதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் குவாண்டம் ப்ராக்ரஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இன்னைக்கு சயின்ஸ் செக்ஷன்ல இருந்துச்சு. ஸோ மெயினா குவாண்டம் அட்வான்டேஜ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமா குவாண்டம்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராக்ரஸை ரீச் பண்ணியிருக்காங்கன்றதான் அந்த டேர்ம் நமக்கு மென்ஷன் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ அது என்ன ப்ராக்ரஸ், ஸோ அதில் நம்ம என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அண்ட் ஆல்சோ ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் விச் இஸ் இந்தியாவோட குவாண்டம் மிஷன் பற்றியும் நம்ம இங்கே பேசிக்காக பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிஃப்ட் இன் இந்தியன் ஓஷன். ஸோ யூஸ்வலாக மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ் ஏற்படக்கூடிய ரிஃப்ட் இதெல்லாமே வந்து நம்ம நியூஸ்ல பார்த்துருப்போம் அண்ட் ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாகவே வந்து சிக்னிஃபிகண்ட் ரிட்ஜாகவே வந்து இருக்கும். ஸோ இந்த சினாரியோவில் இந்தியன் ஓஷனில் சில ரிட்ஜஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஃப்ட் வந்து ஏற்படுறத குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு சடன் எர்த் குவாக் மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் ஸ்மூத்தா மேக்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பல் ஆகுறதுனால ஸோ இந்த சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெடிங் ப்ராசஸ் மூலமா ஓஷன் ஃப்ளோர்ல இந்த ரிஃப்ட் அப்படின்றது ஏற்பட்டு இருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் மான்சூன் ரெயினோட டிக்ளைனை பத்தினா ஒரு புது ஸ்டடியை வந்து பாத்தீங்கன்னா டேட்டா மூலமா கொடுத்துருக்காங்க. இதுல தட் இஸ் லைட்டர் வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட்ல இருந்து பிரசிபிடேட் ஆகும்போது ஸோ இது எவாப்ரேட் ஆகுறதுனால, அதாவது 20% எவாப்ரேட் ஆகுதுன்ற மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ மான்சூன் ரெயின் டிக்ளைன் இந்த ஒரு ஃபேக்டர் இது வரைக்கும் கன்சிடர் பண்ணாம இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிறதுனால இனிமே இந்த ஸ்டடியில என்ன மாதிரியான ரோல் இம்பார்ட்டண்டா பிளே பண்ண போகுதுன்றதை பார்க்கலாம். பிரைம் மினிஸ்டர் தேர்ட் கண்ட்ரி விசிட் அப்படின்னு வரும்போது இப்போ இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா போயிருப்பாங்க. இப்போ நியூசிலாண்டோட விசிட்டோட அவுட்கம்ஸ் வந்து நியூஸ்ல வந்திருக்கு. என்ன முக்கியமான அவுட்கம்ஸ்ன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ப்ரீமெச்சூர் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சரண்டர். இப்போ யூஸ்வலா இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மெச்சூரிட்டி பீரியட் ஒன்று இருக்கும், 3 years 5 years 10 years அந்த மாதிரி. ஸோ அந்த மெச்சூரிட்டி பீரியட்க்கு முன்னாடியே வித்ரா பண்றதுனால ஒரு சிக்னிஃபிகண்ட் அசட் மேனேஜ்மெண்ட்ல பெரிய ப்ராப்ளம் வந்து இது ஏற்படுத்துறதா வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் மியூல் அக்கௌண்ட்ஸ், சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு வரும்போது வேரியஸ் டைப் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ், சைபர் கிரைசிஸ் இஷ்யூஸ், ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல முக்கியமா இந்த மியூல் அக்கௌண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான மணி லாண்டரிங் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐஎன்எஸ் மகேந்திரகிரி புதுசா கமிஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்டெல்த் ஃப்ரிகேட். ஸோ இந்தியன் நேவல் ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்போ இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ப்ராஜெக்ட் 17A இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்தியா கனடா காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், இந்தியா கனடா இந்த மாதிரியான அக்ரிமெண்ட்ஸ் நெகோசியேஷன்ஸ்ல வந்து இப்போ ஃப்ரீக்வெண்டா ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இந்த இயர்க்குள்ள CEPA கன்க்ளூட் ஆகப்படும் சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய இந்த சினாரியோல இங்க கனடா ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க, ப்ரிஃபரன்ஷியல் மார்க்கெட் ஆக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். மெயினா டைஃபூன் பாவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைஃபூன் பாவி சைனாவை ஹிட் பண்ணிருக்கு, லேண்ட்ஸ்லைட காஸ் பண்ணிருக்கு. இந்த சினாரியோல டைஃபூன் பாவி பத்தி பார்க்கலாம். அண்ட் பேசிக்கா இதுக்கான அதாவது சைக்ளோன் ஃபார்மேஷனுக்கு இருக்கக்கூடிய சூட்டபிள் கண்டிஷன்ஸ் என்ன அண்ட் இந்த நேமிங் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதையும் பார்க்கலாம். So the first news பாருங்க, government intervenes as shipping shocks expose container vulnerability. As we saw already, India எக்ஸ்போர்ட்டை ப்ரமோட் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆத்ம நிர்பர் பாரத், செல்ஃப் ரிலையன்ஸ்ன்ற ஆஸ்பெக்ட்ல ப்ரொடக்ஷன் எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு ஆம்பிஷியஸ் டார்கெட்ஸை வந்து பாத்தீங்கன்னா முன் வச்சிருக்காங்க. அந்த சினாரியோல நம்ம நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்கும்போது நம்மளுக்குன்ட்டு ஓனான கண்டெய்னர்ஸ் இருந்தா மட்டும்தான் அதை ஃபீசிபிளா வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ண முடியும். ஸோ அந்த சினாரியோல இப்போ கரண்ட்லி பாத்தீங்க அப்படின்னா 90 to 95% வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட கார்கோ ஃபாரின் ஷிப் லைன்ஸ் மூலமா தான் வந்து மூவ் ஆன் ஆகுது. ஸோ அப்போ இந்தியாவோட ஷிப்பிங் லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப கம்மியா இருக்கிறதா வந்து இது எடுத்துக்காட்டுது. ஸோ அது மட்டும் கிடையாது. இப்போ கரண்ட்லி வந்து இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ஒரு இடத்துல மேனுஃபேக்சர் பண்றாங்க, அந்த பர்டிகுலர் மேனுஃபேக்சரிங் கூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டுக்கு கொண்டு போறது வரும்போது அது ஒரு லாங்கர் டிஸ்டன்ஸ் கேப்ல இருக்கு. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் மேனுஃபேக்சரிங் போர்ட் மூவ்மெண்ட்ஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய இந்த சினாரியோல இதை மேனுஃபேக்சரிங் போர்ட் ப்ரொடக்ஷன் மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த காஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா போர்ட்டுக்கு நியர்பை ஜோன்ஸ்ல மேனுஃபேக்சரிங்கை இன்க்ரீஸ் பண்ணுன்ற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ யூஸ்வலாவே இப்போ நமக்கு கண்டெய்னர் டிபெண்டன்சி இருக்கிறதுனால இப்போ குளோபல் லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவிட் பீரியட்ல நம்ம சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷனை ஃபேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கோவிட்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ உக்ரைன் வார், சூயஸ் கெனல் கிரைசிஸ்,
சூயஸ் கேனல் பிளாக்கேட் ஏற்பட்டிருக்கும். ஸோ அப்புறம் ரெட் சி ஹவுதீஸ்னால வந்து பாத்தீங்கன்னா ரெட் சி பிளாக் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் இஷ்யூ. ஸோ அப்போ இந்த மாதிரி வேரியஸ் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட கண்டெய்னர் டிபெண்டன்சில ஒரு பெரிய ஷாக்கை வந்து ஏற்படுத்துறதாகவும் இந்த மாதிரியான ஃப்ரீக்வெண்டான சோக்கிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய சோக் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷிப்பிங் லேன்ஸ் நிறைய சோக் பாயிண்ட்ஸ் மத்தியில அமைஞ்சிருக்கு. இப்போ மலாக்கா ஸ்ட்ரெயிட் இந்தியாவுக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் சோக் பாயிண்ட். அதாவது வெஸ்ட்ல இருந்து சவுத் சைனா சி வழியா இந்தோனேஷியா வந்து சவுத் சைனா சி வழியா போகக்கூடிய மேக்ஸிமம் ஷிப்ஸ் வந்து முக்கியமா சைனாவோட மேக்ஸிமம் ஷிப்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் வழியா தான் மூவ் ஆன் ஆகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் சோக் பாயிண்டா இருந்துட்டு இருக்கு. இப்போ கல்ஃப் ஆஃப் ஏடன் மெயினா வந்து பாத்தீங்கன்னா ரெட் சி கிட்ட தட் இஸ் சோக் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. இந்த சினாரியோல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஷிப்ஸ் வந்து இன்கேஸ் பிளாக்கேட் ஏற்படுது அப்படின்னா இப்போ கேப் ஆஃப் குட் ஹோப்னு சொல்லக்கூடிய சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் ஆப்பிரிக்கா வழியா மூவ் ஆகக்கூடிய ஒரு சினாரியோ ஏற்படும் போது இப்போ ஆல்ரெடி ஒரு 3 daysல வந்து நமக்கு அனுப்பப்படக்கூடிய கண்டெய்னர்ஸ் ரிட்டர்ன் ஆகுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது இப்போ இந்த மாதிரியான பிளாக்கேட் வந்து ஒரு ஷிப்பிங் ரூட்ஸ் ஆல்டர்னேட் பண்ணும்போது ஸோ இதுக்கான டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். கண்டெய்னர்ஸோட நீட் அண்ட் நெசசிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் நமக்கு வராம இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டர்ன் அரவுண்ட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டர்ன் அரவுண்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இது லென்தன் பண்ணுது. ஸோ இதனால நம்மளுக்கு அதர் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் நீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க அஃபெக்ட் ஆகுது. ஸோ அப்போ இந்த பேசிக் இன்ஃபர்மேஷனோட நம்ம இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் மூலமா நம்மளோட மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அதாவது எந்த இண்டஸ்ட்ரி அவங்களோட டோட்டல் அவுட்புட் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்களோ, எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க? பை பர்ச்சேசிங் மோர் மிஷினரிஸ், பை ரெக்ரூட்டிங் மோர் ஒர்க்கர்ஸ். ஸோ அப்போ இதெல்லாமே நடந்துச்சுன்னா அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும் பட்சத்தில் அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு சப்சிடிஸ் கொடுத்து இன்னும் ப்ரொடக்ஷனை ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. அப்போ இது எல்லாமே வந்து செல்ஃப் ரிலியன்ட் இந்தியா, அதாவது ஆத்ம நிர்பர் பாரத் இந்த மாதிரி கண்டெக்ஸ்ல வரும்போது ஸோ டெஃபினட்டா நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் வந்து ரீச் ஆகும். அப்போ இதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும்னா வி நீட் எனஃப் ஆஃப் கண்டெய்னர்ஸ் அண்ட் ஆல்சோ இந்தியாஸ் ஷிப்பிங் லைன்ஸ் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கலாம். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் டிபெண்டன்சி வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஷிப்மெண்ட்ல இருக்கு, விச் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ லைக் ஆஃப் ஹப் ஃபார் த பாசிங் பை ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஓஷன் அப்படின்றது ஒரு சென்டர் பாயிண்டா இருந்துட்டு இருக்கு, எஸ்பெஷலி ஃபார் பிட்வீன் த வெஸ்ட் அண்ட் த ஈஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் பாயிண்டை வந்து நம்ம டெவலப் பண்ணுன்றதுக்காக தான் கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்ல டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்பா வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினா இப்போ சவுத் சைனா சி ஆர் ஈஸ்ட் போகக்கூடிய மேக்ஸிமம் ஷிப்ஸ்க்கு வந்து தேவைப்படக்கூடிய டிரான்ஸ்ஷிப்மெண்ட் பிளேஸ் ஆகும், அது ஆக்ட் ஆகுன்றதுனால இப்போ கரண்ட்லி துபாய், சிங்கப்பூர் போன்ற பிளேசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்ஸா செயல்பட்டு இருக்கு. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இந்தியா இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை முன் வச்சிருக்காங்க. அப்போ டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டிபெண்டன்சியும் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஓவர் கம் பண்ண வேண்டியது இருக்கு. அண்ட் சாகர்மலா போர்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், மேரிடைம் இந்தியா விஷன் 2030 இது எல்லாமே இந்த மாதிரி இந்தியாவோட ரிலையபிலிட்டி அண்ட் ஆல்சோ சஸ்டைனபிள் ப்ராக்ரஸ் இந்த மேரிடைம் செக்டாரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு எஃபோர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த கண்டெய்னர் அப்படின்னு வரும்போது ஸோ இந்தியா ஏற்கனவே பட்ஜெட் 2026-2027 வந்து பாத்தீங்கன்னா 10,000 crore இன்வெஸ்ட்மெண்ட்ல டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஆஃப் த கண்டெய்னர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஒரு முக்கியமான ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. 10-fold இன்க்ரீஸ் ஆஃப் த கண்டெய்னர்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த பர்டிகுலர் கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் ஸ்கீமை வந்து இது கீழே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது இல்லாம சில எம்ஓயூஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த எம்ஓயூ மூலமா வந்து பாத்தீங்கன்னா பாரத் கண்டெய்னர் ஷிப்பிங் லேன் அப்படின்றத வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேஷனல் கண்டெய்னர் கேரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஷிப்பிங் லேனை வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சில எம்ஓயூஸ் மூலமா வந்து சைன் பண்றாங்க. ஸோ இந்த 2 ப்ராக்ரஸிவ் ஸ்டெப்ஸ் மட்டும் நம்ம இதுல மெயினா ஞாபகம் வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு இந்தியா வளர்வுள்ள இந்த கண்டெய்னர்ஸ்ல இருக்காங்கன்றத பேசிக்கா இதுல பார்த்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியன் லேப்ஸ் டிசைன் குவாண்டம் அலாகிரிதம் டு பீட் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ எல்லாருக்குமே குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு நார்மல் கன்வென்ஷனல் கம்ப்யூட்டர்ஸ் வந்து அதோட லாங்குவேஜ் வரும்போது 0s and 1s, பட் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்க்கு கியூபிட்ஸ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் இருக்கும். ஸோ அதாவது இப்போ 0s அப்படின்னு 1s அப்படின்னு இருக்கும்போது இப்போ 1 கமாண்ட் நம்ம கம்ப்யூட்டர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அட் ஒன் டைம் ஒரு கமாண்ட் கொடுக்குறோம்னா ஒரு அவுட்கம் ஒரு ரிசல்ட் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பட் ஆனா இந்த கியூபிட்ஸ் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் கமாண்ட்ஸை சிங்கிள் டைம்ல ப்ரொவைட் பண்ண முடியும். நம்மளுக்கு மல்டிபிள் அவுட்புட்ஸ் அப்படின்றது சிங்கிள் டைம்ல
நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை வேர்ல்டு வைட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷன்ஸ் ப்ரொமோட் பண்ணி அதுல ரிசர்ச்சை வந்து அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச்சஸை வந்து அதிகப்படுத்தணுன்றதுக்காக நம்ம கண்ட்ரியில் நேஷனல் குவாண்டம் மிஷன் 2023 கீழே நம்ம குவாண்டம் சம்பந்தமான ரிசர்ச்சை வந்து அதிகப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பந்தமான ரிசர்ச்ல நமக்கு ஒரு அவுட்கம் கிடைச்சிருக்கு. ஸோ IBM குவாண்டம் ஆஸ் வெல் அஸ் பிட்ஸ் கேம்பஸ் ஆஃப் கோவா இவங்களும் IBM குவாண்டம் இவங்க சேர்ந்து கேரி பண்ண ரிசர்ச்ல என்ன முக்கியமான அவுட்கம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அதாவது புரோட்டான்குள்ள இருக்கக்கூடிய தட் இஸ் குவாக்ஸ் அண்ட் குளோன்ஸ் இதை வந்து பாத்தீங்கன்னா சிமுலேட் பண்ணியிருக்காங்க. இந்த சிமுலேஷன்ல அந்த இன்ட்ராக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா ஸ்டடி பண்ண முடிஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டடியை வந்து பாத்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணும்போது இது ஒரு குவாண்டம் அட்வான்டேஜை ரீச் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விச் இஸ் நத்திங் பட் இது வரைக்கும் குவாண்டம் செக்டார்ல ப்ராக்ரஸை வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் ஃபைண்டிங் வந்து யாருமே கண்டுபிடிக்காத பட்சத்துல அந்த ப்ராக்ரஸ் வந்து ரீச் பண்ணதை குவாண்டம் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இந்தியன் லேப் வந்து பாத்தீங்கன்னா இந்த குவாண்டம் அட்வான்டேஜை ரீச் பண்ணிருக்காங்க. ஸோ அதனாலதான் நம்ம இதை மெயினா தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் குவாண்டம் அட்வான்டேஜ் வேர்ல்ட்ல இந்த மாதிரி சிமுலேஷன்ஸ் யாருமே பண்ணல. ஃபர்ஸ்ட் குவாண்டம் அட்வான்டேஜ் நமக்கு இதுல கிடைச்சிருக்கு. குவாண்டம் அட்வான்டேஜ் டெஸ்ட். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் ஒரு இன்டர்நேஷனல் சிஸ்டம் வந்து சிஸ்டம் கீழே நம்மளுக்கு இதுக்கான அப்ரூவல் அப்படின்றதும் தட் இஸ் ஒரு அங்கீகாரம் அப்படின்றதும் கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அப்போ பேசிக்கா நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ஒரு சிம்பிள் கன்வென்ஷனல் கம்ப்யூட்டர்ஸ் கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் அரித்மெட்டிக் ப்ராப்ளம் சால்விங் போன்ற விஷயங்கள் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் பண்ணல அப்படின்னாலுமே இதனால ஒரு ஹை காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸை வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் ப்ராப்ளமேட்டிக் சொல்யூஷன்ஸை வந்து ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி சொல்யூஷன்ஸை ப்ரொவைட் பண்ண முடியுன்றத இங்க நம்ம முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸோட இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் எடுத்தீங்கன்னா இப்போ ஒரு 100 people இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கான்வர்சேஷனை இதை வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல 1, 2, 3 அப்படின்ற மாதிரி 1 by 1 தான் வந்து கேரியர் பண்ண முடியும். ஸோ அப்போ இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸை கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ்னால ஒன் பை ஒன்னா தான் வந்து ப்ராப்பரா வந்து ரெக்கார்ட் பண்ண முடியுன்ற பட்சத்துல இந்த பர்டிகுலர் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா டுகெதர் அட் த சேம் டைம் அந்த காம்ப்ளெக்ஸான இன்ட்ராக்ஷன்ஸ் பிட்வீன் த 100 people வந்து சைமல்டேனியஸா ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் பேசிக்கா கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ்க்கும் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஹை அட்வான்டேஜ் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த சினாரியோல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹை எண்ட் குவாண்டம் ஹார்ட்வேரோட நீட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இதை நோக்கியும் நம்ம ரிசர்ச்சை வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த பர்டிகுலர் நேஷனல் குவாண்டம் மிஷன் கீழே இந்தியா என்ன மாதிரியான எஃபோர்ட் சிக்னிஃபிகண்டா எடுக்கிறாங்க அப்படின்றத 1 by 1 ஃபாலோ பண்ணலாம். இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட நிறைய அட்வான்டேஜ் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா இப்போ ஹெல்த் செக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரக் டிஸ்கவரி, அதாவது ஆக்டிவ் ஃபார்மகூட்டிக்கல் இன்கிரிடியன்ட்ஸ் சொல்லக்கூடிய API ஓட காம்ப்ளெக்ஸ் மிக்சர் அப்படின்றதான் வந்து ஒரு நியூ ஹை எஃபிகசி இருக்கக்கூடிய ட்ரக்கை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ அதை கூட நம்ம இது கீழே வந்து ப்ராப்பரா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுன்ற மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம பேசிக்கா இந்த நியூஸ்ல இருந்து இதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்போ சப்அட்டாமிக் லெவல் இன்ட்ராக்ஷன்ஸை வந்து பாத்தீங்கன்னா சிமுலேட் பண்ணதுனால இது ஒரு குவாண்டம் அட்வான்டேஜா வந்து இங்க கன்சிடர் பண்றாங்க. ஸோ இதை நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ரிஃப்டிங் ஈவெண்ட் அப்சர்வ் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் ஓஷன் அப்படின்ற நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ யூஸ்வலாவே வந்து பாத்தீங்கன்னா சடன் பிரேக் இந்த சீ ஃப்ளோர் அப்படின்ற பட்சத்துல ஸோ எஸ்னோஸ்பியர்னு சொல்லக்கூடிய லேயர்ல இருந்து மேக்மா கிரஸ்ட் வழியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்வெல் ஆகும். ஸோ அப்போ இந்த சினாரியோல இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் எஸ்பெஷலி இந்தியன் ஓஷன் எடுத்துக்கிங்க அப்படின்னா, ஸோ வித்தவுட் எனி சிவியர் எர்த் குவாக் ரொம்ப நார்மலா காமா ஸ்மூத்தா வந்து இந்த ப்ராசஸ் அக்கர் ஆகுறதுனால ஏற்படக்கூடிய சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் ஸோ அண்ட் ஆல்சோ ஃபார்மேஷன்ஸ் வந்து இங்க கிரியேட் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்தியன் ஓஷன் ரிட்ஜஸ் இதனால வந்து ஃபார்ம் ஆகலாம். அண்ட் சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்டரி இதை பத்தி எல்லாமே வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ யூஸ்வலா ஓஷன் ஃப்ளோர்னு எடுத்துக்கிங்க அப்படின்னா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ சீ கோஸ்ட் பக்கத்துல கான்டினென்டல் ஷெல்ஃப், கான்டினென்டல் ஸ்லோப், அபிசல் பிளைன், மிட் ஓஷானிக் ரிட்ஜ் அண்ட் ஓஷானிக் ட்ரென்ச் விச் இஸ் நத்திங் பட் மிட் ஓஷனிக் ரிட்ஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ எஸ்னோஸ்பியர்ல இருந்து அப்போல் ஆகக்கூடிய இந்த மேக்மா ஒரு கைண்ட் ஆஃப் ரிட்ஜை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இந்த ரிட்ஜ் அதே மாதிரி ட்ரென்ச்சஸுமே வந்து
ஓஷன்ல இருக்கலாம். அப்போ மரியானா ட்ரென்ச் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றோம்ல. ஸோ இதெல்லாமே வந்து ஓஷனிக் ட்ரென்ச்கள், அதாவது 6000 மீட்டர்ஸ்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இதோட டெப்த் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ கான்டினென்டல் ஷெல்ஃப், கான்டினென்டல் ஸ்லோப், அபிசல் பிளேன், மிட் ஓஷனிக் ரிட்ஜ், ஓஷனிக் ரிங், இந்த மாதிரி எல்லாத்தையுமே டுகெதர் சேர்த்து ஓஷனிக் ஃப்ளோர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் ப்ராசஸ்ல வந்து மேக்மா ஓஷனிக் ஃப்ளோர்ல ஏற்படக்கூடிய சில கிராக்ஸ்னால வந்து அப்போல் ஆகும். கண்டினியூஸா இந்த ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும் போது ஸோ நியூ கிரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு கிரஸ்ட்டை சைட்ல புஷ் பண்ணி கைண்ட் ஆஃப் ஓஷனிக் ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் ஈவெண்ட் வந்து அக்கர் ஆகும். அதே மாதிரி சப்டக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது 2 பிளேட் வந்து பாத்தீங்கன்னா டுகெதர் கொலைட் ஆகும்போது ஸோ வீக்கர் பிளேட், அதாவது 2 plates will move each other. Denser oceanic plate வந்து பாத்தீங்கன்னா beneath the other plate sink ஆகும். ஸோ மெல்டிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் வந்து மேக்மா ரைஸ் ஆகி சம்டைம்ஸ் வால்கேனோ அந்த சர்ஃபேஸ்மே வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஓவராலா இதை நம்ம வந்து ஜியோகிரஃபில பேசிக்கா நீங்க படிப்பீங்க. பட் இதுல மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்தியன் ஓஷன்ல என்னென்ன ரிட்ஜஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சென்ட்ரல் இந்தியன் ரிட்ஜ் மெயினா ஞாபகம் வச்சுக்கணும், கார்ல்ஸ்பெர்க் ரிட்ஜ் ஞாபகம் வச்சுக்கணும், சவுத் வெஸ்ட் இந்தியன் ரிட்ஜ் ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே வந்து இப்போ கரண்ட்லி ஆக்டிவா ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ரிட்ஜஸ் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த நியூஸோட டைரக்ட் அப்டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் ஓஷன் ரிட்ஜஸோட நேம்ஸ் வந்து நம்ம மெயினா ஞாபகம் வச்சுக்கணும். அது இல்லாம டைப்ஸ் ஆஃப் பிளேட் பவுண்டரி இருக்கும், சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் இருக்கும், கன்வெக்ஷன்னா என்ன, ஸோ எப்படி வந்து பாத்தீங்கன்னா எஸ்னோஸ்பியர்ல இருந்து அப்பல் ஆகக்கூடிய மேக்மாஸ் வந்து அப்பல் ஆகுது. அதே மாதிரி பிளேட்ஸ் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் டைவர்ஜென்ட், கன்வர்ஜென்ட், டிரான்ஸ்ஃபார்ம், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க பேசிக்கா நீங்க படிப்பீங்க, என்சிஆர்டிஸ்ல இருக்கும். ஸோ அப்போ இதை நான் ஜஸ்ட் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கலாம். இந்த நியூஸோட டைரக்டா இந்த ரிட்ஜஸோட நேம் மட்டும் இங்க சிக்னிஃபிகண்டா பார்த்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, 1/4 ஆஃப் இந்தியாஸ் மான்சூன் ரெயின் எவாபரேட்ஸ் மிட் ஏர் சேஸ் நியூ ஸ்டடி. இப்போ நம்மளுக்கு இங்க ஹெட்லைன்லேயே வந்து இங்க நம்ம என்ன முக்கியமான ஸ்டடி குறிப்பிடுது அப்படின்றத பார்க்க முடியும். அதாவது இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா இந்தியாவோட மான்சூன் அப்படின்னு சொல்லும்போது நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட்னு சொல்லுவோம். சவுத் வெஸ்ட் மான்சூன் வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது இந்த வெஸ்டர்ன் காட்ஸை ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் வந்து ஹிட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் பேசிக்கா நம்ம தெரிஞ்சிருப்போம். ஸோ அப்போ இதுல இந்த மான்சூன் ரெயின்ஃபால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 20% ஆஃப் சச் ரெயின்ஃபால், மெயினா டிராபிக்கல் ஜோன்ஸ்ல 20% ஆஃப் சச் பிரசிபிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா எவாபரேட் ஆகுது அப்படின்றதான் இந்த நியூஸ்ல முக்கியமான ஒரு அப்டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப் கிளவுட் எவாபரேஷன், அதாவது கிளவுட் ஃபார்மேஷனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரசிபிடேட் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த பர்டிகுலர் ஜோன், இப்போ லேண்டுக்கும் கிளவுட்ஸ்க்கும் இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ யூஸ்வலா ஹாட்டான ஏர் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் ஆகும், கோல்ட் ஏர் வந்து சிங்க் ஆகும். அப்போ இந்த ஹாட் ஏர் வந்து பினித் கிளவுட் இருக்கும்போது இங்க ஃப்ளோ ஆகக்கூடிய பிரசிபிடேஷன்ல இப்போ இன்கேஸ் H2O மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த H2O லைட்டர் H2Os எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது எவாபரேட் ஆகும். ஸோ இந்த எவாபரேஷன்ல என்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹாட் ஏரை வந்து ஒன்ஸ் அகெயின் இது கூல் பண்ணும். ஸோ அப்போ இந்த கூல் ஏர் வந்து ஒன்ஸ் அகெயின் சிங்க் ஆகும்போது இதை டவுன் டிராஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டவுன் டிராஃப்டை வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா நடக்கும்போது பெனித் த லேயர்ல இருக்கக்கூடிய கோல்டு கண்டிஷனை வந்து கோல்டு பூல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸா அக்கர் ஆகுது. இந்த கண்டினியூஸ் ப்ராசஸை ஃபீட்பேக் லூப் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பெனித் த கிளவுட்ஸ் இருக்கக்கூடிய அந்த வார்ம் கண்டிஷன்ஸை அந்த எவாபரேஷன் ப்ராசஸ் வந்து கூல்டவுன் பண்ணும்போது அந்த கூல்டவுன் ப்ராசஸ் வந்து திரும்பியும் சிங்க் ஆகி ஹாட் ஏர் வந்து ரைஸ் ஆகக்கூடிய கண்டினியூஸ் ப்ராசஸை வந்து விர்கா அப்படின்னு சொல்றாங்க. இந்த டேர்மை நம்ம மெயினா ஞாபகம் வச்சுக்கலாம். இது என்ன ஐசோடோப் ஹைட்ராலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பேசிக்கா வாட்டரோட இந்த H2O ஐசோடோப்ஸ் டிஃபர் ஆகும்போது லைட்டர் ஹெவியர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆக்சிஜனோட ஹெவியர், ஹைட்ரஜனோட ஹெவியர், இப்போ டியூட்ரியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இந்த ஹெவியர் ஐசோடோப்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது எது ஃபர்ஸ்ட் எவாபரேட் ஆகுன்ற பட்சத்துல இந்த லைட்டர் H2O எவாபரேட் ஆகுது. ஸோ ஹெவியர் ஐசோடோப்ஸ் வந்து ரிமைனா இருக்கு அப்படின்றதான் இந்த ஐசோடோப் ஹைட்ராலஜில வந்து டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. ஓகே, இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எவாபரேஷன், மான்சூன் ரெயின் எவாபரேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை பெரும்பாலும் எல்லா ஸ்டடிலுமே ஒரு பேராமீட்டரா கன்சிடர் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா கன்சிடர் பண்ணல. அதனாலதான் இந்த பர்டிகுலர் ஸ்டடியை பேஸ் பண்ணி இனிமேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் மான்சூன் கால்குலேஷன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டை வந்து கன்சிடர் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். இது யார் வந்து நமக்கு சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ரியாலஜி, ஒரு அட்டானமஸ் பாடி அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ்குள்ள இவங்க செயல்படுறாங்க. இவங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிமாலயாஸ்ல இருந்து மெயினா நார்த் ஈஸ்ட் அண்ட் ஆல்சோ
போர்ட் பிளேர் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ரெயின் வாட்டர் ஐசோடோப் நெட்வொர்க்கை வந்து 9 சைட்ஸ்ல வந்து செட் பண்ணி இதை வந்து ஸ்டடி பண்றாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் டிகேடா கிடைச்ச டேட்டா அண்ட் ஆல்சோ இந்த நியூவர் டேட்டா இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி இனிமேல் ஃபியூச்சர்ல இந்த எவாப்ரேஷன் மான்சூன் எவாப்ரேஷன் டேட்டாவை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டா கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு இதுல மெயினா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் நியூஸ்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான டேக்அவே இதுதான். ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25% ஆஃப் ரெயின் மாஸ் வந்து எவாபரேட் ஆகுது பர் டேக்கு. இந்த பர்சன்டேஜ் 4%ல 61% வரைக்கும் வேரி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய 100% ரெயின்ஃபால்ல எந்த அளவுக்கு எவாபரேட் ஆகுது அப்படின்றத இதுல வந்து பேசிக்கா ஸ்டடி பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ மான்சூன் அப்படின்னு வரும்போது சவுத் வெஸ்ட் மான்சூன் ஜூன்ல செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். இந்த செப்டம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மான்சூன் மந்த்ஸ்ல பர்சன்டேஜ் ஆஃப் எவாபரேஷன் அப்படின்றத கன்சிடர் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் ரிசீவ் ஆயிருக்கு இது எல்லாத்தையும் நம்ம இன்னும் ப்ராப்பரா ஸ்டடி பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இந்தியா நியூசிலாந்து செட் ட்ரேட் கோல்ஸ் எலிவேட் டைஸ். இந்த பர்டிகுலர் நியூஸ்ல இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் 3 country விசிட்ல லாஸ்டா நியூசிலாந்து விசிட் பண்ணிருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் 40 years ஒரு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நியூசிலாண்டை விசிட் பண்றாங்க. ஒரு சிக்னிஃபிகண்டான அவுட்கம்ஸ் இதுல கிடைக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த அடிப்படையில ஸோ ஃபர்ஸ்ட் ஏற்கனவே சைன் பண்ண ஏப்ரல் 2026 சைன் பண்ண FTA இந்த அடிப்படையில டபுளிங் ஆஃப் ட்ரேட் வால்யூம் அப்படின்றத பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ பை 2030 35,000 crore bilateral ட்ரேட் வந்து அக்கர் ஆகணும் அப்படின்ற ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க ஸ்டார்டிங்ல. அதே மாதிரி ஸோ வி ஹாவ் டிசைடட் டு எலிவேட் அவர் டைஸ் டு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். யூஸ்வலா பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது பைலேட்ரல் அப்படின்றதுல இருந்து ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து எவால்வ் ஆகும். இன்னமும் இந்தியா இதுல இருந்து ஒரு அட்வான்ஸ் லெவலா வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்றதையும் சைன் பண்றாங்க. எக்ஸாம்பிள் ரஷ்யா US போன்ற கண்ட்ரிஸ் கிட்ட எல்லாம் வந்து காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ன்ற வேர்டு வந்து பயன்படுத்துறாங்க. இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டையும் நம்ம இதுல மெயினா தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் ஃபார் த கவுண்டர் டெரரிசம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா 5 ஐஸ் அலையன்ஸ் இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா US UK கனடா ஸோ ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து இவங்க எல்லாருமே சேர்ந்து இன்டெலிஜென்ஸ் ஷேர் பண்றாங்க. மெயினா இந்த ஸ்மக்லிங் நார்கோட்டிக்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஆல்சோ கவுண்டர் டெரரிசம்காக வந்து பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ஷேர் பண்றாங்க. இப்போ இந்தியா நியூசிலாந்து கூட ரொம்ப க்ளோசர் ஆகுறது, ஆஸ்திரேலியா கூட ரொம்ப க்ளோசர் ஆகுறது. இப்போ இந்தியாவோட ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் கவுண்டர் டெரரிசம் இந்த இடத்துல இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி எதுலாம் பேக் சைன் பண்ணிருக்காங்கன்னா ஸோ ஹைட்ரோகிராஃபிக் டேட்டாவை ஷேர் பண்றதுல இருந்து நேவல் லாஜிஸ்டிக்ஸ், ஸோ அதே மாதிரி இந்தோ பெசிபிக்ல மேரிடைம் செக்யூரிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. டிஃபென்ஸ் அண்டார்டிக் ரிசர்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பேக் சைன் பண்ணிருக்காங்க. அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டைரி இதுலயும் வந்து பேக் சைன் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் கம்பைன்டு டாஸ்க் ஃபோர்ஸ் 150 அப்படின்ற இந்த பர்டிகுலர் குரூப் கூட வந்து க்ளோஸரா எங்கேஜ் ஆகிறதுக்கு இந்தியா பிளான் வச்சிருக்காங்க. பிகாஸ் இதுல நிறைய கண்ட்ரிஸ் இருக்காங்க. மெயினா இவங்களோட மெயின் ஃபங்க்ஷனிங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மக்லிங் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டட் டு ட்ரக்ஸ், நார்கோட்டிக்ஸ் அண்ட் ஆல்சோ அதர் கவுண்டர் டெரரிசம். ஸோ அதை வந்து அப்போஸ் பண்றாங்க. பேசிக்கலி இவங்க எந்த ஜோன்ஸ்ல ஃபங்க்ஷன் ஆகுறாங்க, கல்ஃப் ஆஃப் ஏடன், ஓமன், ரெட் சி, இந்தியன் ஓஷன் இந்த ஜோன்ஸ்ல நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை தடுக்கிறதுக்கு இவங்க செயல்படுறாங்க. ஸோ இது இந்தியா கூட க்ளோசர் ரிலேஷன் மெயின்டைன் பண்ணும்போது நம்மளுக்கு டுகெதர் சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஜாயிண்ட் ஆக்ஷன் பிளான் ஃபார் த ஸ்போர்ட்ஸ். ஸோ ஹை ஸ்கில்டு மெயினா ஹை எக்யூப்டு ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிளான் மூலமா சிக்னிஃபிகண்டா ரிசீவ் பண்றதுக்கான எஃபோர்ட்ஸ் எடுக்கிறாங்க. கிவி ஃப்ரூட் ஆக்ஷன் பிளான் நாகாலாந்து, உத்தராகண்ட் இந்த ஜோன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா the center of excellence மூலமா வந்து we are engaging for the particular kiwi fruit. So அதே மாதிரி United Nations Convention to the Law of Seas 1982 மெயினா territorial waters, exclusive economic zone, high seas region இந்த மாதிரி டிமார்கேஷன்ஸ் ஸ்ட்ரிஞ்சண்டா ஒரு கண்ட்ரி இந்த UN கன்வென்ஷனை வந்து அபாய்ட் பண்ணி ஃபாலோ பண்ணும். அதுக்கு நியூசிலாந்து வந்து ஸ்ட்ராங்கா இந்தியா கூட சப்போர்ட் பண்றாங்க. இப்போ சைனா போன்ற கண்ட்ரி இந்தோ பெசிபிக் ஜோன்ல நிறைய நேஷன்ஸோட சாவரின் ஐலாண்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா தனதுன்னு கிளைம் பண்ணும்போது இப்போ இந்த மாதிரி ஜாயிண்ட் ஸ்ட்ராங் வாய்ஸ் அகேன்ஸ்ட் சச் ஆக்டிவிட்டி definitely will help to maintain the zone more sovereign and also free from many nations interference. இப்போ கல்ச்சரல் டிப்ளமசியோட அவுட்கமா வந்து பாத்தீங்கன்னா மத்தாரிக்குன்னு சொல்லக்கூடிய மௌரி நியூ இயர் நியூசிலாந்துல வந்து பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்ணும் தட் இஸ் கேரி அவுட் பண்றாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் ஸோ கிருத்திகா கன்சலேஷன் கூட வந்து இன்டகிரேட் பண்றாங்க. ஸோ இது நம்ம அப்டேட்டா பார்த்து வச்சுக்கலாம். இது இல்லாம செக்யூரிட்டிஸ் அண்ட் growth ஃபார் ஆல் இன் த ரீஜியன் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி இது மூலமாகவும் we are strengthening our relationship with the ஈஸ்டர்ன் ஃபேஸ்டு கண்ட்ரிஸ் மெயினா நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி எல்லாமே இதுக்குள்ள உள்ளடங்குது. ஸோ அப்போ இதை நம்ம பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து அப்டேட்ஸ் நம்மளுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு.
நெக்ஸ்ட் ப்ரீமெச்சூர் லைஃப் பாலிசி சரண்டர்ஸ் சோர் ஓவர்டேக் மெச்சூரிட்டி பே அவுட்ஸ். இதோட பேசிக் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கக்கூடியவங்க அவங்களோட மெச்சூரிட்டி பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே வந்து வித்ரா பண்றாங்க. இந்த வித்ராவலுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல இந்த வித்ராவல் வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் அசட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த இன்சூரன்ஸ் கம்பெனிஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றதான் இதுல நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான டேக் அவே. ஸோ அப்போ மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க இல்ல எனி அதர் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் அவங்க கண்டினியூஸா பே அவுட்டை வந்து ப்ராப்பரா செலுத்திருந்தா மட்டும்தான் அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான முழு பெனிஃபிட்டை அவங்க ரீப் பண்ணுவாங்க. அப்போ இந்த பர்டிகுலர் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை வந்து ரீப் பண்ணாமலே ஸோ அவங்க முன்னாடியே வித்ரா பண்றது ஸோ டெஃபினெட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட் அப்படின்றத வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடியவங்களை வந்து ஹைலி வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏன் வந்து நிறைய பேர் எக்ஸிட் ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா நிறைய குளோபல் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் மெயினா இந்த வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ் போன்ற விஷயங்கள் வந்து இன்ஃபிளேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படுத்தியிருக்கும். ஸோ அதுல ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ டியூ டு இன்ஃபிளேஷன் லிவிங் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இதனால ரெகுலரா பே பண்ணக்கூடிய பே அவுட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் அவுட் ஆயிருக்கலாம். அதே மாதிரி லோன் ரீபேமெண்ட்ஸோட ஃப்ரீக்வன்சி வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஈவன் இப்போ ஒரு இன்சூரன்ஸ் மூலமா ஒருத்தங்க பெனிஃபிட்டை ரீப் பண்ணணும் அப்படின்ற ஒரு சினாரியோ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டைவர்சிஃபை ஆயிருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு எஃப்டி லைக் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்துட்டு இன்சூரன்ஸை வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஈக்குவலண்டா இதுல வந்து கிடைக்காதுன்ற பட்சத்துல பாதிலே வந்து வித்ரா பண்றாங்க. அண்ட் இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ மியூச்சுவல் ஃபினான்ஸ் இந்த மாதிரி என்பிஎஃப்சிஸ் எல்லாமே வந்து ஈக்குவலண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் பேஸ் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய செலுத்தக்கூடிய மணியில கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து இன்சூரன்ஸ் டுவார்ட்ஸா வந்து மூவ் ஆன் ஆகிறதையும் தவிர்க்கிறாங்கன்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கோட எஃப்டிஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் நேச்சுரலாவே வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் வந்து பெட்டரா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வந்து பெட்டரா இருக்கு. அப்போ ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்பேரிங் டு த இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸை வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ணும்போது எல்லாருமே வந்து பாதிலே இது மாதிரியான லாங் தட் இஸ் சடன் பெனிஃபிட்ஸ்க்கு வந்து மூவ் ஆன் ஆகுறாங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே ரீசன்ஸ் நம்ம மெயினா ஞாபகம் வச்சுக்கணும். இதனால இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட்ல ப்ராப்ளம் ஏற்படுது. இப்போ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பே அவுட்டை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் ஓவர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 100 crore rupees வந்து இவங்களுக்கு வந்திருக்குன்னா இந்த 100 crore வந்து வேற ஏதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் இப்போ பாண்ட்ல இவங்க இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுலையும் இவங்க போட்டு வச்சிருக்கும் பட்சத்துல இப்போ சடனா வந்து ஒருத்தங்க மெச்சூரிட்டி பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே வித்ரா பண்றாங்க அப்படின்னா ஸோ டெஃபினட்டா இவங்க ஆல்ரெடி பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து இவங்க லிக்விடேட் பண்ணி தான் ஸோ அதை வந்து திரும்ப ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி லிக்விடேட் பண்றதுனால ஸோ இந்த அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆஃப் த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம கண்ட்ரில இன்சூரன்ஸ் செக்டாரை வந்து ரெகுலேட் பண்றதுல இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா கேரி பண்றாங்க அந்த ரோலை. அண்ட் இதை ஒரு ஆக்ட் மூலமா கிரியேட் பண்ணதுனால ஸோ இது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. அதே மாதிரி தெர் இஸ் அ டேர்ம் விச் இஸ் தட் இஸ் given as mis-selling. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை வந்து பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் பீட் பண்ணும் வகையில ஃபேக் ப்ரொமோஷன்ஸ் இப்போ ஒரு இன்சூரன்ஸை சேல் பண்றாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் லைக் ரிட்டர்ன்ஸ் வந்து இதுல கிடைக்குன்ற மாதிரி ஃபேக்கா ப்ரொமோட் பண்ணி ஸோ நிறைய பேர் வந்து எடுக்க வைக்கிறாங்க. இப்போ அது வந்து ஆக்சுவலா நடக்காத பட்சத்துல பாதிலே வித்ரா பண்றாங்க. இந்த சினாரியோவை தான் தடுக்கிறதுக்கு ஸோ ஆர்பிஐ ஆஸ் வெல் அஸ் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ப்ராப்பரான கைட்லைன்ஸை இஷ்யூ பண்ண சொல்லி இவங்களை வந்து இன்சிஸ்ட் பண்றாங்க. ஸோ அப்போ அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட்ல டைரக்டா இது ப்ராப்ளமா காஸ் பண்ணுது. இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐயோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல வருது அப்படின்றத அடிஷ்னலா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்சைட் அ சைபர் கிரைம் ட்ரையல் 96 mule accounts in one Delhi bank branch hunt on for facilitator. இப்போ இது ஒரு டைப் ஆஃப் எமர்ஜிங் அட்டாக்ஸ் மாதிரி சைபர் அட்டாக் அப்படின்னு நம்ம டேட்டா சொல்ல அப்படின்னாலுமே கைண்ட் ஆஃப் சைபர் ஃப்ராட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த சைபர் ஃப்ராட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ யூஸ்வலா இப்போ மணி லாண்டரிங் பண்ணக்கூடியவங்களுக்கு இப்போ இல்லிசிட்டா ஒரு மணியை வந்து ஏர்ன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ அதை எப்படியாவது டைரக்டா ஒரு லீகல் பாத்வேல அவங்க கையில வந்து வெளியே எடுக்கணும். திரும்ப அந்த மணியை வந்து வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல மாத்தி இவங்க வெளிநாட்டுக்கு கிராஸ் பார்டர் மூலமா டிரான்சாக்ஷன் பண்ணும் அப்படின்ற ஒரு நெசசிட்டி இருக்கிறதுனால இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க. இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து சாதகமா இந்த ஃப்ராட்ஸ்டர்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க. மெயினா டெலிகிராம்
இன்ஸ்டா இந்த மாதிரியான சோஷியல் மீடியா நெட்ஒர்க்ஸ்ல இருந்து இவங்கள ரெக்ரூட் பண்ணி இவங்களை வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா இவங்கள பேங்க் அக்கௌண்ட்ஸை வந்து செக்யூர் பண்ண சொல்லி பயன்படுத்துறாங்க. ஸோ அப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் வேற ஏதோ ஒரு ஆக்சுவல் ஹோல்டர் கிட்ட வந்து இருக்கும் பட்சத்துல இந்த பேங்க் அக்கௌண்ட்ல வந்து காசை அனுப்பி இந்த ஹோல்டருக்கு கமிஷன் இப்போ 2.5% 3% அந்த மாதிரி கமிஷனை பிளெச் பண்ணி இந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து காசை வித்ரா பண்றாங்கன்னா அப்போ இப்போ இலிசிட் வழியில ஏர்ன் பண்ண மணி அப்படின்றது லீகல் அக்கௌண்ட் மூலமா வந்து வித்ரா பண்ணப்படும். அப்போ இந்த அமௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல ஸோ இந்த பர்டிகுலர் மணியை வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிரிப்டோஸ் மூலமா கூட வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்ஸை வந்து என்ஷூர் பண்ணி ஸோ தே ஸ்பெசிஃபிக்கலி legalize the particular Hawala transaction. So அப்போ இதுதான் வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பர்டிகுலர் நியூஸ். இப்போ ஆல்ரெடி டெல்லியில வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ 96 சச் அக்கௌண்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா சஸ்பெக்டட் மியூல் அக்கௌண்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா சீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இன்சிடென்ட்க்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருந்தான்னு சொல்லி ஒரு டீடைல்டான ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் வச்சு வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து மோர் ப்ராக்டிகலி இது ஆப்ரேட் ஆகுது, எப்படி பை சிம்பிளி ப்ரொவைடிங் கமிஷன்ஸ் லைக் 2.5% ஆஃப் மணி. ஸோ இந்த மாதிரி லீகலைஸ் ஆஸ்பெக்ட்ல லீகல் அக்கௌண்ட்ஸ் மூலமா காசை வந்து வித்ரா பண்றாங்க அப்படின்ற ஒரு பர்டிகுலர் விஷயங்களை இங்க டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ இதுக்கு ஃபெசிலிட்டேட்டர்ஸ் ஒரு பெரிய ரோல் வந்து பிளே பண்றாங்க. அப்போ அன்எம்ப்ளாய்டு ஆஸ்பெக்ட்ல கூடிய இண்டிவிஜுவல்ஸை ஃபெசிலிட்டேட்டரா இல்ல ஏஜென்ட்டா பயன்படுத்தி மணியை வந்து பாத்தீங்க அப்படின்னா மியூல் அக்கௌண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு லைவ்லிஹுட் மணி தேவை அப்படின்றதுனால இப்போ நான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா ஸோ இந்த அக்கௌண்ட்டோட சிம் கார்டு டீடைல்ஸ் பேங்க் அக்கௌண்ட் கிரெடென்ஷியல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து இன்னொருத்தவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. அண்ட் அதுக்கு இன்டர்ன் வந்து அவங்க சம் காஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த சினாரியோல ஈஸியா அவங்க அந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட்ஸ் மூலமா தேவர் ஆக்சுவலி லீகலைசிங் த மணி விச் தேவர் ஏர்ன்டு இலிசிட்லி. ஸோ அப்போ இந்த சினாரியோல என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் வந்து முன்வைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல ஸோ கேஒய்சி ஸோ நோ யுவர் கஸ்டமர் ரெகுலேஷன்ஸ், அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் 2002ல கீழே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு இனிஷியேட்டிவா எல்லா பேங்க் அக்கௌண்ட்ஸும் யார் யூஸ் பண்றா ஆக்சுவல் ஒரிஜினல் யூசர்ஸை வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேட் பண்றதுக்கு இதை மேண்டேட்டரியா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ மணி லாண்டரிங்ல கிரிப்டோவோட இன்வால்மெண்ட் வந்து அதிகரிச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த கிரிப்டோவோட இன்வால்மெண்ட் அதிகரிச்சிருக்கிறதுனால இப்போ நம்ம கண்ட்ரில இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கீழே தான் இந்த மாதிரி விஷயங்களை டீல் பண்றோம். அப்போ டைரக்டா வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கிரிப்டோ தட் இஸ் கிரிப்டோவை ரெகுலேட் பண்ற மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க் பாலிசி வந்து நம்ம கண்ட்ரில இல்லைன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த லேக்குனாஸை வந்து அட்ரஸ் பண்றதுக்கு மெயினா மணி லாண்டரிங் வந்து இப்போ எவால்வ் ஆன சினாரியோல ஸோ டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா டெரர் ஃபினான்சிங்க்கு பயன்படுத்துறாங்க. அண்ட் மணி லாண்டரிங் விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டைவர்ட் பண்ணப்படுது. ஸோ அப்போ இதை வந்து ரெகுலேட் பண்றதுக்கு we need a comprehensive கிரிப்டோ ஸ்பெசிபிக் ரெகுலேஷன்றதை மட்டும் நம்ம இதுல மெயினா தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நேவி கமிஷன்ஸ் ஸ்டெல்த் ஃப்ரிகேட் ஐஎன்எஸ் மகேந்திரகிரி. ஸோ அப்போ இந்த மாதிரியான கமிஷனிங் ஆக்டிவிட்டி நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் 17A கீழே கேரி பண்றாங்க. இப்போ ஏற்கனவே ப்ராஜெக்ட் 17 வந்து பாத்தீங்கன்னா ஷிவாலிக் கிளாஸ் ஷிப்ஸை வந்து பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. இப்போ 17Aக்கும் 17க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ ப்ராஜெக்ட் 17 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் மெயினா வந்து காம்பனன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணி இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணோம். ஸோ இந்த 17Aல பாத்தீங்கன்னா நிறைய இண்டிஜினியஸ் காம்பனன்ட்ஸ் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அண்ட் டெக்னாலஜி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா பேக்வர்டா இருக்கும். செகண்ட் ஜென்ரேஷன் ஹை அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வந்து நம்ம இதுல பயன்படுத்துறோம். ஸோ அப்போ அதே மாதிரி எஃபிஷியன்சி வைஸ் பார்க்கும்போதும் இந்த ப்ராஜெக்ட் 17A கீழே டெவலப் பண்ணக்கூடிய தட் இஸ் ஸ்டெல்த் ஃப்ரிகேட் வந்து பாத்தீங்கன்னா ஹையா இருக்கு. இப்போ ஸ்டெல்த் ஃப்ரிகேட் அப்படின்ற என்ன மீன் பண்ணுது அப்படின்னா அதோட ஐடென்டிஃபிகேஷன் மெயினா வந்து அதை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த தன்மையை வந்து குறைக்கக்கூடிய வகையில வந்து பில்ட் பண்ணிருப்பாங்க. அதோட தோற்றமா இருக்கட்டும், ஸோ அதில் பயன்படுத்தின காம்பனன்ஸா இருக்கட்டும், ஸோ ரேடார்ல அந்த அளவுக்கு ஈஸியா டிடெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணிருப்பாங்க. அப்போ ஸ்டெல்த் ஃப்ரிகேட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் 17A கீழே டெவலப் பண்ணக்கூடிய இந்த 6th அட்வான்ஸ்டு ப்ராஜெக்ட் 17A கிளாஸ் ஸ்டெல்த் ஃப்ரிகேட் ஐஎன்எஸ் மகேந்திரகிரிக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் 75% வந்து இண்டிஜினியஸ் திங்ஸை வந்து நம்ம இதில் பயன்படுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஈஸியா ஒரு தட் இஸ் 75% இண்டிஜினியஸ் அப்படின்றது இட் இஸ் நாட் தட் மச் ஈஸி டு பில்ட் பிகாஸ் இதுக்கு தேவைப்படக்கூடிய காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்கணும். ஸோ இப்போ பிரைவேட் பார்ட்டிசிபேஷன்ஸ் மூலமா இந்தியா இண்டிஜினைசேஷனை இன்னும் புஷ் பண்றாங்க. அப்போ டு டிசைன், டு கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் டு டெப்ளாய்
இந்த 3 விஷயத்தையும் நம்ம இண்டிஜினியஸி நம்ம இண்டிபெண்டன்ட்லி கேரி பண்றது இது இந்தியாவோட இண்டிஜினியஸ் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கோட ஸ்ட்ரென்த்தை வெளிப்படுத்துது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஐஎன்எஸ் மகேந்திரகிரி இந்த நேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ நம்மளோட ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மெஜஸ்டிக் மவுண்டனோட நேம் தான் வச்சிருக்காங்க, விச் வாஸ் இன் ஒடிஷா. ஸோ இந்த பர்டிகுலர் நேம்கான ரீசனையும் நம்ம இதில் ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இதோட ப்ரொபல்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டீசல் ஆஸ் வெல் அஸ் கேஸ். ஸோ இப்போ ஸ்லோ ஸ்பீட் மேனுவரிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீசல் இன்ஜின்ஸை பயன்படுத்துறாங்க. ஸோ கேஸ் அப்படின்னு வரும்போது ஹை ஸ்பீடுக்கு பயன்படுத்துறாங்க. ஸோ அப்போ ரெண்டுமே வந்து சைமில்டேனியஸாக ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ ஒரு டைம்ல வந்து ஒரு இன்ஜின் தான் வந்து ஃபங்க்ஷனபிளா இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதோட நேம் தான் கம்பைன்டு டீசல் ஆர் கேஸ் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படின்னு இதுல வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஐஎன்எஸ் மகேந்திரகிரியை எங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கமிஷன் பண்ணியிருப்பாங்கன்னா ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட். அப்போ இந்த மாதிரி வெஸ்டர்ன் நேவல் கமாண்ட் எங்க இருக்கு, மும்பைல இருக்கு. சதர்ன் நேவல் கமாண்ட் ஸ்பெசிஃபிக்கா கொச்சியில மெயினா ட்ரைனிங் பர்பஸ்க்கு வந்து அங்க அந்த கமாண்ட் வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம நேவல் கமாண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதையும் நம்ம இதுல பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரியான டெவலப் பண்ணக்கூடிய அட்வான்ஸ்டு ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸ்னால ஈவன் நம்ம எந்த அளவுக்கு கேப்பபிளா மாத்திரம் அப்படின்னா ஸோ டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் இம்பாக்ட் ஃபார் த ட்ரோன்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் வார்ஃபேர் அண்ட் ஹைப்பர்சோனிக் வெப்பன்ஸ். ஸோ அப்போ இந்த அளவுக்கு எவால்வ் ஆகக்கூடிய வார்ஃபேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பில்ட் பண்றோம் அப்படின்றதையும் இதுல பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு யூனிக்கான கமிஷனிங் ஆக்டிவிட்டி எதாவது ஷிப்பா இருக்கலாம், இல்ல ஏர்கிராஃப்டா இருக்கலாம், இல்ல எனி அதர் பைலேட்டரல் மிலிட்டரி எக்ஸசைசஸ் போன்ற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நியூஸ்ல வரும்போது அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். So next, Canada CEPA intends to provide preferential market access in India. So இதுல நம்ம மெயினா preferential market access பார்க்க போறோம். இப்போ யூஸ்வலா இப்போ 2023 இந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஜார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலிஸ்தானி டெரரிஸ்ட், தட் இஸ் காலிஸ்தானி அவுட்ஃபிட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் வந்து மர்டர் பண்ணப்படுவாங்க. அந்த சினாரியோல இருந்த கனடியன் கவர்மெண்ட் இந்தியா மேல அக்யூசிஷனை முன் வச்ச சினாரியோல இந்தியா கனடா டைஸ் வந்து ரொம்ப வீக்கன் ஆயிருக்கும். ஸோ இப்போ நியூயர் கவர்மெண்ட் கனடால ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீக்கனிங் ஆக்டிவிட்டியை வந்து திரும்பி ஸ்ட்ரென்தன் பண்ணும் விதமா நிறைய என்கேஜ்மெண்ட்ஸ் வந்து கேரியர் பண்றாங்க. அதுல இப்போ லாஸ்ட் ஒரு 10 years வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நெகோசியேஷன்ஸ் நிறைய இஷ்யூஸ்னால வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆகி ரெசியூம் ஆயிருக்கும். இப்போ ஒன்ஸ் அகேன் ஆஃப்டர் ரெசியூமிங் த நியூ கவர்மெண்ட் இந்த இந்தியா கனடா காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்கான நெகோசியேஷன்ஸ் வந்து இப்போ ரொம்ப ஃபாஸ்டரான ஃபேஸ்ல நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த நெகோசியேஷனோட அவுட்கமா வந்து பாத்தீங்கன்னா ஸோ கனடியன் மினிஸ்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ப்ரிஃபரன்ஷியல் மார்க்கெட் ஆக்சஸ் வந்து கனடா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு, எஸ்பெஷலி ஃபார் இட்ஸ் கூட்ஸ் சர்வீசஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அப்போ ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி கூட எங்கேஜ் ஆகிறதுக்கு மெயினா FTAs சொல்லுவோம், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்த ட்ரேட்ல வந்து பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா கூட்ஸை வந்து முன்னிலைப்படுத்தி ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஷியலி லோவர் டாரிஃப்ல அக்கர் ஆகும். பட் ஆனா இந்த CEPA ஆஸ் வெல் அஸ் CECA காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ரிஹென்சிவான ட்ரேட் டீல். இதுல வந்து வெறும் கூட்ஸ் மட்டும் வராது, கூட்ஸ், சர்வீசஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், IPR ரிலேட்டட் ரெகுலேஷன்ஸ், தட் இஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ரிலேட்டட் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதுவும் வந்து இது கீழே நடக்கும். இப்போ CEPA 2022ல வந்து பாத்தீங்கன்னா UAE கூட நம்ம ஆல்ரெடி சைன் பண்ணிருப்போம். இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இப்போ காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சவுத் கொரியா கிட்ட நம்ம சைன் பண்ணிருப்போம். பட் ரெண்டுமே வந்து லிட்டில் பிட் சிமிலர் திங் தான். இந்த பர்டிகுலர் FTA கம்பேர் பண்ணும்போது பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. கூட்ஸ் மட்டும்தான் பெரும்பாலும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, இல்ல கூட்ஸ், சர்வீஸ், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்போ இந்த ப்ரிஃபரன்ஷியல் மார்க்கெட் ஆக்சஸ் அப்படின்ற பட்சத்துல இப்போ கனடாக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது கனடாவோட கூட்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இப்போ மற்ற கண்ட்ரி யூஸ்வலா வந்து நம்ம பெருசா டீல் சைன் பண்ணாத கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டோம்னா யார் கூட இந்த CEPA சைன் பண்ணிருக்கோமோ அவங்களுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஷியல் மார்க்கெட் ஆக்சஸ், அவங்க கூட்ஸை வந்து நம்ம கண்ட்ரில இம்போர்ட் பண்ண விடலாம். அண்ட் மெயினா அவங்களோட அந்த கூட்ஸ்க்கு வந்து டியூட்டிஸை வந்து மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ரிஃபரன்சஸ் வந்து நம்ம கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு, சர்வீசஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட்ஸா இது கீழே ரீப் பண்ண முடியும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இயர் எண்ட்குள்ள இது கன்க்ளூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து முன்வைக்கப்படுதுன்றதை நம்ம மெயினா இதுல பார்த்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கனடா இந்தியாவுக்கு இடையே வந்து எனர்ஜி ரிலேட்டட் என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கு, கிரிட்டிக்கல் மினரல்ஸ், அக்ரி, ஃபுட், டிஜிட்டல் ரிலேட்டட் growth, கிளீன் டெக்னாலஜிஸ், எஜுகேஷன், சர்வீசஸ். ஸோ இது எல்லாமே வந்து இந்தியா கனடாவோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த அப்டேட்ஸ் நம்ம இதுல மெயினாக பார்த்து வச்சுக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் டைஃபூன் பாவி மேக்ஸ் லேண்ட்ஃபால் இன் சைனா. இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க லேண்ட்ஃபாலா இருக்கு அப்படின்றது பேசிக்கா பார்த்தோம்னா வென்சோ ஜென்ஜாங் ப்ரோவின்ஸ் ஆஃப் சைனா. இதை தாண்டி நம்ம என்ன இதுல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ பேசிக்கா நம்மளுடைய இந்தியன் ஓஷன் ஜோன்ல ஃபார்ம் ஆகக்கூடிய விஷயங்களை சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனா ஒரு ஜோன் பொறுத்து இந்த நேம் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் அட்லாண்டிக் நார்த் ஈஸ்ட் பெசிபிக் ஜோன்ல ஹரிக்கேன் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுவாங்க. நார்த் வெஸ்ட் பெசிபிக்ல டைஃபூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் ஓஷன் சவுத் பெசிபிக் ஜோன்ல அதை சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிறதுக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, சர்ஃபேஸ் சி டெம்பரேச்சர் வந்து வார்மா இருக்கணும். 26 to 27 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்றாங்க. 60 மீட்டர் டெப்த் வரைக்கும் இந்த சர்ஃபேஸ் சி டெம்பரேச்சர் ப்ரிவேலிங்கா இருக்கணும். ஹியூமிடிட்டி ஹையா இருக்கணும். விண்ட் ஷியர் அப்படின்றது லோவா இருக்கணும். கோரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசென்டா இருக்கணும். அதே மாதிரி இப்போ கொரியாலிஸ் ஃபோர்ஸ் 0 டிகிரிலேருந்து 5 டிகிரி, ஸோ அதாவது ஈக்குவேட்டர்லேருந்து ஒரு 5 டிகிரிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொரியாலிஸ் ஃபோர்ஸ் வீக்கெண்டாக இருக்கும். ஸோ அப்போ இந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸ் நத்திங் பட் இப்போ எர்த் ரொட்டேட் ஆகுறதுனால வாட்டர் ஏர் இதோட சர்க்குலேஷன்ஸ் வந்து குறிப்பிடுவாங்க. யூஸ்வலாக நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இது ரைட் வேர்ட்ஸாக வந்து மூவ் ஆகும். சதர்ன் ஹெமிஸ்பியரில் லெஃப்ட் வேர்ட்ஸாக மூவ் ஆகுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தட் இஸ் ரைட் வேர்ட்ஸ் லெஃப்ட் வேர்ட்ஸ். ஸோ அப்போ கொரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். ப்ரீ எக்ஸிஸ்டிங் லோ ப்ரெஷர் அப்படின்றதும் இருந்தால் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய விண்டோட சர்க்குலேஷன்ஸ் வந்து இந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸ் நார்தர்ன் சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு ஏற்ப மாறும். அதே மாதிரி இப்போ சைக்ளோன் நேமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் கீழே, ஸோ எக்கனாமிக் சோஷியல் கமிஷன் ஆஃப் ஏஷியா பெசிபிக், ஸோ இவங்களை 13 கண்ட்ரிஸ் சேர்ந்து, அதாவது இந்தியன் ஓஷன் சரௌண்டிங் கண்ட்ரிஸ் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அரேபியன் சி, பே ஆஃப் பெங்காலில் ஃபார்ம் ஆகக்கூடிய சைக்ளோன்ஸ்க்கு வந்து நேமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இயர் ஆன் இயர் வரக்கூடிய சைக்ளோன்ஸ்க்கு இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேம்ஸ் வந்து சூட்டபிளாக வைப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் அடுத்து என்ன சைக்ளோன்ஸ் நேம்க்கு வச்சிருக்காங்க அப்படின்றது கூட நீங்கள் ஈஸியாக ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ இதை நம்ம இங்கே பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இன்னோட ப்ரிலிம்ஸ் கொஷின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், ஆர்பிஐயோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்ல மெயினா இந்த வித்ராவல் பத்தி வந்திருக்குல்ல, ஸோ அது சம்பந்தமா ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இந்த பிட்ஸ் பிலானில கேரி பண்ண குவாண்டம் சம்பந்தமான ரிசர்ச்ல குவாண்டம் அட்வான்டேஜ் ரீச் பண்ணிருக்கோம்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது சம்பந்தமான கொஸ்டின் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. ஸோ வித் திஸ் ஐம் கன்க்ளூடிங் டுடேஸ் நியூஸ் டிஸ்கஷன். இது போல ஆனந்த டிஸ்கஷன்ல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.